நல்லா கொழுக்கு முழுக்குன்னு தலைன்னு ஒரு குலோப் ஜாம் செய்யலாமா? இதுக்கு நம்ம எந்த பாத்திரத்தில் ஜீனி எடுக்கிறோமோ அதே பாத்திரத்துலேயே தண்ணி அளவு எடுத்துக்கணும். இன்றைக்கி நம்ம போகிற குலோப் ஜாமுக்கு நம்ம 1/2 கிலோ ஜீனி எடுத்துக்கலாம். பாகு நம்ம கம்மியாகவே காய்ச்சிக்கலாம். ஏன்னா யாரும் பாகு நம்ம சாப்பிட போகிறதில்ல, குலோப் ஜாமில் ஊறினா மட்டும் போதும். அதனால் நிறைய செய்யணும்னு அவசியம் இல்லை. நல்லா கொதிக்கட்டும். ஒரு கம்பி பதம் வரணும்னு சொல்லுவாங்க, ஆனால் அது எனக்கு பார்க்க தெரில. அதனால் நல்லா கொதித்தாலே நல்லா வந்துடுது. இந்த குலோப் ஜாம் தான் நம்ம எடுத்திருக்கோம், எம்டிஆர். என்னோடய 24 வயசில் எங்கள் வீட்டிலே செஞ்சதில் ஃபஸ்ட் டைம் நான் தான் செய்கிறேன் எங்கள் வீட்டில் குலோப் ஜாம். நல்லா எல்லாத்தையும் கொட்டி ரொம்ப கட்டி இல்லாமல் கொஞ்சம் உதிரி ஆக்கிக்கலாம். இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் சேர்த்து கொஞ்சமாக சப்பாத்தி மாவு பசைக்கிற மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். எது செஞ்சாலும் கையை வாஷ் பண்ணிட்டு செய்யணும். நல்லா இதுமாரி உருட்டி எடுத்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம மூடி போட்டு வச்சுக்கணும். இல்லைனா காஞ்சி போயிடும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். 5 மினிட்ஸ் ஆச்சு. இதுக்கு மேலே நம்ம நெய் சேர்த்துக்கலாம். கிளைமேட்டில் நெய்யே உருகிருச்சு. நல்லா நெய் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். அதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். அடுத்து நம்ம கையில் நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்து இதுமாரி பால் மாரி குட்டி குட்டி பாலாக செஞ்சுக்கலாம். நல்லா விரிசல் இருந்துச்சுன்னா எண்ணெயில் போடும்போது உடஞ்சிரும். விரிசல் இல்லாமல் அழுத்தம் இல்லாமல் பொறுமையாக உருட்டணும். பார்த்திங்கன்னா எல்லாமே உருட்டி எடுத்துக்கிட்டோம். நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 30 பால்ஸ் இருக்கும். அப்புறம் ஒரு கடாயில் நல்லா எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடாகிடுச்சான்னு ஒரே ஒரு பால் மட்டும் போட்டு பார்த்தோம் குலோப் ஜாமு. நல்லாவே சூடாகிடுச்சு. இதில் நாங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், அதனால் பாதி கருகிடுச்சு. ஃப்ளேம் நம்ம லோவில் வைக்கணும். ஹையில் வச்சா உடனே கரிஞ்சிடுது. நீங்களும் மறக்காமல் ஃபஸ்ட்லேருந்தே ஸ்லோவிலே வச்சுக்கோங்க. சட்டுன்னு வெந்துடும். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சிடுங்க. பக்கத்தில் எந்த குழந்தைங்களும் இருக்க வேணாம், ரொம்ப தெறிக்குது அப்படி. அவ்வளோதான், நம்ம பாவில் போட்டாச்சு. இது ஒரு 3 மணி நேரம் ஊறினா போதும். நிறைய பேர் 8 மணி நேரம்னு சொல்கிறாங்க, ஆனால் 2 மணி நேரத்துலேயே எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். அடிப்பொலியாக இருந்துச்சு. இந்த வருஷம் தீபாவளிக்கு செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சின்ன பிள்ளைங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். சின்ன பிள்ளைங்க மீன்ஸ் என்ன மாதிரி 24 ஏஜில் உள்ளவங்க கூட. எவ்வளோ சாஃப்டடி உடையுது பண்ண. அப்படியே இந்த பாவில் முக்கி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி.